பிரமாதம்ப்பா, உன் பையனுக்கு சம மூளை. பஞ்சாயத்துல பட்டைய கிளப்பிட்டான். அதுவா? வணக்கம் ஜமீன்தாரரே, என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்லப்பா, இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா, சரி மக்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உன் பையன் எப்படி இருக்கான்? நல்லா படிக்கிறானா? ஊருக்குள்ள ரொம்ப பேச்சு உன்னை பத்தி. இப்ப அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் இன்னும் பிரபலமா இருப்ப வேற. எப்படி மக்களோட நடவடிக்கைலாம் எப்படி இருக்கு? அப்புறம் அந்த ராயனும் மருதும் என்ன ஊரை விட்டு ஒதுக்குன பிறகு இப்படி ஊருக்குள்ள வராங்களா இல்ல என்ன பண்றாங்க? உனக்கு எதுவும் வந்துட்டு அவங்க தொல்லலாம் கொடுக்கல? அப்புறம் அவங்களும் அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் நான் பார்க்கல தலைவர். அவங்க என்னானாங்கன்னு இன்னும் எதுவும் தெரில. இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படி இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தா நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என் பண்ணவங்க மேல கோவம் இருக்கத்தானே செய்யும். அதனால என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கல. சரி ஜமீன்தாரரே, நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளுப்பா, என்னப்பா? ஆனா ஏதாவது வேணுமா? ஏதாவது உதவி செய்யணுமா? என்னன்னு சொல்லு, பண்ணிடலாம். உனக்கு இல்லாததா? நல்ல அரசுன்னா ஊரே திரும்பி பார்க்கும், நான் திரும்பி பார்க்க மாட்டேனா? ஐயோ தலைவரே, அவ்வளோலாம் இல்ல. சரி, இப்படி வெயில் அடிக்குது, நீங்க ஏதோ ஒரு குள்ளவ தலையில மாட்டி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன குளிருதா இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னாச்சு தலைவருக்கு? அட இதுவாப்பா, போன வாரம் தானே ஃபாரின் போயிட்டு வந்தேன். அங்க வாங்கினதுப்பா, ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு வந்த குள்ளா. உனக்கு ஒண்ணு வேணுமா? நான் வேணா அடுத்த இடம் போகும்போது உனக்கு இன்னும் நல்ல பெரிய இதுல நல்ல ஒட்டக முடியில பண்ணது, அதுல பண்ணதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். என்ன? சே, அந்த பஞ்சாயத்து நடக்கும் போது நான் இல்லாம போயிட்டேன்ப்பா. இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு உன்னை விசாரணைக்கெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டி இருந்திருக்க மாட்டேன். சே, அந்த நேரம் தான் நான் வந்துட்டு ஃபாரின் ஜெர்மனில போய் மாட்டிக்கிட்டது. ஜெர்மனினா என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு? ஏதாவது பக்கத்து டவுனா தலைவரு? பக்கத்து டவுனா? அது வேற ஒரு கண்டம்பா. நீ அதுல போகணும்னா பஸ்ல எல்லாம் போக முடியாது, பிளைட்ல போகணும். பிளைட்னா என்னன்னு தெரியுமா? பிளைட்டா? என்னது தலைவரு பிளைட்னா? என்னப்பா நல்லரசு, பிளைட் தெரியாதா? மேல நம்ம சின்ன வயசுல எல்லாம் மின்மினி பூச்சி மாதிரி ஒரு லைட் எரிஞ்சிட்டு ஒரு இது போகும் தெரியுமா? அதுதான் பிளைட்டு. நான் அதுலதான் போயிட்டு வந்தேன். நீ பார்த்தது இல்லையா? எங்க தலைவரே, நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரியுது. 4 எழுத்து படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்க நம்ம தான் வந்து மலைக்கு கூட அந்த ஸ்கூல் சைட்லாம் போய் ஒதுங்கினது இல்லையே. அதான் பையனையாவது படிச்சு ஆளாக்கணும்னு சொல்லிட்டு என் பையனை கான்வென்ட்ல நான் படிக்க வைக்கிறேன். அவன் நீங்க சொல்ற ஊருக்கெல்லாம் போயிட்டு என்னை சுத்தி காமிப்பான். அது வரைக்கும் இந்த மாதிரி விறகு பொறுக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். என்ன பண்றது, தலையெழுத்து இப்படின்னு எழுதி போச்சு. பரவாயில்ல தலைவரே, நீங்களாவது வந்துட்டு நல்லா ஜாலியா போயிட்டு வரீங்கல்ல. சே, இந்த மனசுக்கு தான்ப்பா நான் உனக்கு நல்லரசுன்னு பேர் வச்சிருக்காங்க. நீ படிக்காதத, நீ பார்க்காததும் பையனை வந்துட்டு பார்க்கணும்னு நினைச்சு பாக்குற பத்தியா? அங்க நிக்கிறப்பா நீ நல்லரசு. உன் நல்ல மனசுக்கு உன் பையன் பெரிய ஆளா வருவான். உங்க வார்த்தைப்படியே தலைவரே. என்ன என் வாக்குப்படி நடக்குங்கிற? நீ ஒரு பட்டிக்காடுன்னா உன் பையனும் ஒரு பட்டிக்காடு தான். கான்வென்ட்ல படிச்சுட்டானா கனடா USA போயிருவானா? உன்ன மாதிரி அவனும் விறகு புறக்க தான் ஆவான். நீ என்ன சந்தையில விற்கிற, அவன் வெளியூர்ல போய் விற்க போறான், அவ்வளவுதான். உங்களாலலாம் இந்த ஊரை தாண்டிலாம் போக முடியாது. நினப்ப பாரு, USA கனடா ஜெர்மனி போறாராம், ஜெர்மனிக்கு. என்ன ஒரு பஞ்சாயத்துல வந்துட்டு பெரிய ஆள்னு நிரூபிச்சுட்டா உலகத்துக்கே பெரிய ஆள் ஆயிருவீங்களா நீங்க? நினப்ப பாரு, பட்டிக்காடுனா நீங்க பட்டிக்காடோட நிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு என் அளவுக்குலாம் நீங்களாம் வந்துட்டு யோசிக்கவே கூடாது. தலைவரே, என்னாச்சு? ஏன் திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறீங்க? உங்க வார்த்தைகள்லாம் சரியா இல்லையே. என்னாச்சு தலைவரே? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? என் பையன் கான்வென்ட்ல படிச்சு பெரிய ஆள் ஆகுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க பட்டிக்காடுனா பட்டிக்காடாவே இருக்கணுமா? பின்ன என்னோட ஒன்னு வீட்டு சகோதரன் அந்த ராயன், அவனை தூக்கி நீ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டனா உனக்கு நான் ஜால்ரா அடிப்பேன்னு பாத்தியா? அவங்க ஊருக்குள்ள வரலன்னா என்ன? இப்ப நான் ஊர்ல தானே இருக்கேன். உன்னோட நிம்மதியே நான் தூக்கி எறிகிறேனா இல்லையான்னு பாரு. தலைவரே, ஏன் இப்படி பேசுறீங்க? என் மேல பொய் புகார் கொடுத்தது உங்க உறவினர். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னையே சொல்றீங்க? பஞ்சாயத்தோட தீர்ப்பு நியாயப்படியே தானே கொடுத்துருக்காங்க. அவன் தப்பு பண்ணா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. தப்பே பண்ணாத நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்கு தானே என் பையன் போராடி வந்துட்டு அந்த பஞ்சாயத்துல வந்துட்டு நேர்மையை நிலைநாட்டினது. நீங்க ஏன் என்னைய வந்துட்டு கோச்சிக்கிறீங்க? அது எப்படி? ஒரு பட்டிக்காடு வந்துட்டு தண்டனை அனுப்பிச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் கௌரவமே போயிடுச்சுல. அவன் ஊரை விட்டு தள்ளி இருந்தானே, நான் தள்ளி இருந்தா என்ன? அவனை பாதிச்சாலும் என்னையும் தானே பாதிக்கும். என் குடும்பமானது தானே இப்போ வந்துட்டு தெருவில் தெரியுது. அதுக்கு நீ காரணம் நீனும் உன் பையன் தான். உன் பையன் எப்படி படிச்சு ஆளாகிறான்னு நானும் பார்க்குறேன். தலைவரே, என்ன எது வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் பையனோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாதீங்க. அவன் இப்பதான் வந்துட்டு வளர்ந்து வர பையன், சின்ன பையன். அவனோட வாழ்க்கையை வந்துட்டு மோசம் பண்ணணும்னு சொல்றீங்க.
அவனை அழிச்சாலே நீனும் அழிஞ்சிருவ, உன் வம்சமே அழிஞ்சிரும். அதான் என்னோட குறிக்கோள். நீயா நானான்னு பாத்துக்கலாம். என்னோட சொந்தக்காரனையா நீ வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற? உன்னைய பாரு, உன் வம்சத்தையே ஒதுக்கி வைக்கிறேன். தலைவரே, அப்படி மட்டும் பண்ணாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என் பையனோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னப்பா நல்லரசு, அடடா ஜமீன்தாரு, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? விறுவிறுப்பான பேச்சா இருக்கும் போல. அடடட, நம்ம ஜிலேபி தாதா. தாதாவா? அதெல்லாம் ஒரு காலத்துலப்பா. நல்லரசோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் அந்த கெட்ட பழக்கத்துல நான் விட்டுட்டேன். ஏய் நல்லரசு, என்னப்பா உன் முகம் வாடி இருக்கு, என்னாச்சு? ஒன்னில்ல பெரியவரு, சந்தையில விறகு ஊக்க போனேன். பாதி வழியிலேயே பாதி விறகுலாம் கொட்டிருச்சு. அதான் லைட்டா கால்ல அடிபட்டு இருக்கு. அதான் ஒன்னும் இல்ல, வேற ஒன்னும் இல்ல. அச்சோ, என்னப்பா சொல்ற? அடிபட்டுருச்சா? என்னப்பா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? வா வா, காயத்துக்கு மருந்து வேணா நான் வந்து போட்டு விடுறேன், வா. ஐயோ, என்னப்பா இப்படி? அட இல்ல தலைவரே, நான் இப்பதான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய அடிலாம் இல்ல. சாரு பயத்துல இருக்காப்ல, அதனாலதான் உங்கள்ட்ட இப்படி சொல்றாரு. நான் இப்பதான் வந்து என் வீட்டு வேலைக்காரனை வச்சு அவருக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தேன். இந்த ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு வந்த ஆயின்மெண்ட். அதனால ஒரு 10 நிமிஷத்துல அதெல்லாம் சரியாயிடும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படிதானே நல்லரசு? ஆமா 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 ஜமீன்தாரரே. என்னப்பா உன் குரல்ல ஒரு தெளிவே இல்லை, என்னாச்சு? ஒன்னில்ல பெரியவரே, வலி தாங்க முடியல. அதான் இவர் கொடுத்த ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன். பாப்போம், 10 நிமிஷத்துல சரியாகலன்னா நம்ம ஊருக்கு வெளியில இருக்க அந்த டவுன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேனா. ஐயோ, அவ்வளவு தூரம் நீ போவேணா, நம்ம கார் இருக்குல்ல, நான் வேணா கொண்டு போய் விடட்டுமா நல்லரசு? இல்ல இல்ல வேணாம் ஜமீன்தாரரே, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பாத்துக்கிறேன். நல்லரசு, உண்மையிலேயே வந்துட்டு இதானா? வேற ஏதாவது இருக்கா? மறைக்கிறியா? என்னாச்சு? அட, அவர் என்ன மறைக்க போறாரு தாதா தலைவரே? அட, இனி அப்படி கூப்பிடாதப்பா. நான் தான் அதெல்லாம் விட்டாச்சுன்னு சொல்றேன்ல, அப்படி கூப்பிடாத. சரி நல்லரசு, என்னாச்சு நீ சொல்லு. அவர் என்ன சொல்றது இருக்கு தலைவரே? அவருக்குள்ள பிரச்சனை அந்த ராயன் மருது தான் வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல. அவருக்கு இனி என்ன கஷ்டம்? அதெல்லாம் வந்துட்டு நல்லரசு வந்துட்டு இனிமே டாப் டக்கர் தான் தெரியுமா. பையன் வேற கான்வென்ட்ல படிக்கிறான். அடுத்து ஜெர்மனி போறது வந்துட்டு நல்லரசா தான் இருப்பாரு. என்னோட வீட்டு பக்கத்துலயே ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்ட போறாரு. அப்புறம் என்ன? சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் நல்லரசு கிட்ட இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசிட்டேன். இன்னொரு நாள் வரேன் நல்லரசு, நான் போயிட்டு வரேன். தாதா பாய். தாதான்னு சொல்லாதனா சொல்றான். சே, ஏப்பா நல்லரசு, உண்மையை சொல்லு. அவன் வந்துட்டு உன்கிட்ட வந்து ஏதோ வந்துட்டு பொடி வச்சு பேசிட்டு போயிருக்கான் போல. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்க உனக்கு காயமே இல்லையே? இல்ல பெரியவரே. என்ன இல்ல? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நல்லரசு. பொய் வேற பேச ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே, என்னாச்சு சொல்லு. ஒன்னும் இல்ல பெரியவரே. என்னப்பா நல்லரசு, என்கிட்ட சொல்ல மாட்டியா? உங்கள்கிட்ட சொல்லாம இல்ல பெரியவரே, ஆனா வேணாம். ஏன் வேணாம்? அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் உன்கிட்ட? சொல்லு. இப்ப சொல்றியா இல்ல நான் பழைய தாதாவா மாறட்டுமா? ஐயோ, அவ்வளோலாம் இல்ல பெரியவரே. என்ன பேச வைக்காத நல்லரசு. எனக்கும் ஒரு பொறுமை தான். உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்னால வந்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அந்த ஜமீன்தாரர் நீ என்ன சொல்லிட்டு போனாரு? அவர் இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு நீ ஒன்னும் அவர் வீட்டுல வேலை பார்க்கறவன் கிடையாது, ஞாபகம் இருக்குதானே? நீ நல்லரசு, நன்மையான செய்யறவன். அவனுக்குலாம் நீ பயந்து இருக்கணும்லாம் கிடையாது. பயந்துலாம் இல்ல. சில நல்ல விஷயங்கள் நடக்குன்னா இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கண்டுக்காம இருக்கிறதே நல்லதுதான். அதான் நான் வந்து விட்டுட்டேன் பெரியவரை. பெருசு பண்ண வேணாம். சொல்ல முடியுமா முடியாதா இப்ப?